நம்ம வேட்பாளர் ரொம்ப எளிமையானவர். கரூருக்கு வந்து அறிமுக வேட்பாளர்னா கூட ஆனால் வந்து மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு சிறந்த ஒரு திறமையானவர்னு சொல்லலாம். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லா சேவை பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், ஒரு நல்ல மனிதர். ஆட்சிக்கு வராத முன்னாலே அப்படி செஞ்சவர் நீ வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா எந்த அளவுக்கு செய்வார்னு பார்த்துக்கங்களேன். கரூர் மாவட்டத்தில் குடமுழுக்கு விழா நடந்தாவே அமைச்சரோட நின்று வேலை செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அதெல்லாம் ஆன்மீக பொறுப்பாளர் வர, பற்றாளர் வர, மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பே இருக்குங்க ஐயா. முன்னாள் அமைச்சர் பாமாயில் பாஸ்கர் நிற்கிறாருங்க. இல்லை, விஜய் பாஸ்கர் நிற்கிறனால எந்த பயமும் கிடையாது. நம்ம வேட்பாளர் வெற்றி வேட்பாளர், அமோக வெற்றி வாய்ப்பில் ஜெயிப்பார். கன்ஃபார்ம் 100% வெற்றி நம்ம தான். கரூர் தொகுதி மக்கள் ஆசி தியாகராஜன் தான் வெற்றி வேட்பாளர். 100% அவர் தான் ஜெயிக்கிறாருங்க. ஆசியம் தியாகராஜன் அவர்கள் பெரிய வாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியுமே திமுக தான் வெற்றி பெறும். கரூர் வளர்ச்சி தொடர நமது வெற்றி வேட்பாளர் ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு வாக்களிப்பீர். உதயசூரியன். முதலமைச்சர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? ஆசி தியாகராஜன் சார். கரூர் தன்னுடைய இன்றைய வேட்பாளர் வந்து ஆசியம் தியாகராஜன். இப்ப இருக்கிற வேட்பாளர் தியாகராஜன், ஆசி தியாகராஜன் அவர்கள். இப்ப இருக்கிற வேட்பாளர் வந்து ஆசி தியாகராஜன். ஆசி தியாகராஜன் ஐயா அவர்கள். தியாகராஜன் இப்ப அறிவிச்சிருக்க வேட்பாளரை பற்றி பாருங்க. நம்மளுக்கு கரூருக்கு வந்து அது வந்து அறிமுக வேட்பாளர்னா கூட ஆனால் வந்து அவர் வந்து மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு சிறந்த ஒரு திறமையானவர்னு சொல்லலாம். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லா சேவை பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்லவர், பண்பாளர், அருமையான வேட்பாளர். எங்களுக்கு ஐயா காட்டியிருக்க ஒரு நல்ல வேட்பாளர். அவரை மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வோம். நல்ல மாமனிதர்னு சொல்லலாம். மனிதர்ன்றதால நல்ல ஒரு மாமனிதர். கோயில், அன்னதானம், மக்களுங்களுக்கு என்னென்ன ஒரு இதுங்க செய்யணுமோ, அதாவது ஆட்சிக்கு வராத முன்னாலே அப்படி செஞ்சவர் நீ வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா எந்த அளவுக்கு செய்வார்னு பார்த்துக்கங்களேன். அவர் நிறைய ஏகப்பட்டது அண்ணன் இருக்கும்போதே செஞ்சிருக்கிறாரு. இப்போ மட்டும் செய்யலைன்னு இல்லை. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் கூட இருக்கும்போதே செஞ்சார், மறைமுகமாக செஞ்சார். இப்போ வேட்பாளராக அறிவிக்கவும் அவர் எங்களுக்கு செய்கிறாரு. இவர் ஒரு சிறப்பான, ரொம்ப மக்களுக்கு அதிகப்படியான சேவைகளை செஞ்சுருக்காரு. அதாவது கரூர் மாவட்டத்தில் குடமுழுக்கு விழா நடந்தாவே அமைச்சரோட நின்று வேலை செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அதெல்லாம் ஆன்மீக பொறுப்பாளர் வர, பற்றாளர் வர, மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பே இருக்குங்க ஐயா. ஆர்சி தியாகராஜன் என்பவர் பார்த்தீங்கன்னா நம்ம தாந்தரமலை கோயில் இருக்குல்ல, பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கும்பாபிஷேகம் பண்ணனா, ஒரு அன்னதானம் பண்ணுறதோ, ஒரு நீர்மோர் பந்தல் போடுறதோ, ஒரு எல்லா கோயிலுக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாருமே அவர் செய்வாருங்க. நம்ம வேட்பாளர் ரொம்ப எளிமையானவர். பல திருப்பணி கோயில்களுக்கெல்லாம் முன்னின்று திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துருக்காரு. குறிப்பாக நம்ம வெண்ணமலை முருகன் கோயில் பண்ணியிருக்காரு, தாந்தனமலை பெருமாள் கோயில் பண்ணியிருக்காரு. இது மாதிரி எத்தனை கோயிலுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவர், நல்ல வெற்றி வேட்பாளர். நம்ம கரூரினுடைய தன்மான சிங்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் ரொம்ப மக்களுங்களுக்கு ஏ டு இஜெட் வரைக்கும் ரொம்ப சிறப்பு. என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ உடனடியாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனே சிறப்பானதாக செஞ்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது சிறப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் உடன் நின்று செஞ்சு கொடுத்துருக்காரு. திமுக 5 ஆண்டு காலமா இந்த தொகுதியில் நடந்த நலத்திட்டங்கள்லாம் என்ன? 5 ஆண்டுகள் நலத்திட்டங்கள்லாம் 1 2 சொல்ல முடியாது, ஏகப்பட்டது செஞ்சுருக்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஊருக்கு மின் விளக்குகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அப்புறம் தார் சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அப்புறம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சியில் தளபதி அவர்களுடைய தலைமையில் நல்ல ஒரு ஆட்சி சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய தளபதி துணை தளபதி இவங்கெல்லாம் கரூருக்கு ரொம்ப சிறப்பானதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய மாற்றம் செஞ்சிருக்கிறாரு. என்ன மாற்றம்? எங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, மாநகராட்சி ஆக்கி இருக்காரு. எங்களுக்கு அதே பெரிய பெனிஃபிட்டு. விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் நமக்கு பண்ணிருக்கிறது எல்லாமே மேட்ச். வாரம் ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி வாரம் ஆனால் 50,000 மேட்ச் நடத்துவார். அது ஸ்போர்ட்ஸுக்கு அவர் முக்கியத்துவம் நல்லா கொடுத்துருக்காரு. அவர் உன்னியூர் பாலங்க ரொம்ப பயனுள்ளதுங்க. திருச்சி மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்துக்கும் ஒரு இணைப்பு விழா. எங்கள் அமைச்சரோட கனவு பாலம் அது. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அமைச்சரோட கனவு பாலம். அந்த பாலம் கொண்டு வந்தது மிகப்பெரிய வசதிங்க. இந்த கரூரில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அந்த பாலம். நிறைய திட்டங்கள் நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக அங்கே நிற்கிற இடம் கரூர் புதிய பஸ் ஸ்டாண்டு எதிர்ப்புற நிற்கிறோம். அது புதிய பஸ் ஸ்டாண்டு கொடுத்தது தளபதி அமைச்சர் கொடுத்துருக்காரு. செந்தில் பாலாஜியால் கொண்டு வந்து நிலையம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இல்லை, ரொம்ப காலமாக எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. போன தடவை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறப்ப கொண்டு வர முயற்சி பண்ணார். அதை எதிர்க்கட்சி சதி பண்ணி முறியடிச்சிட்டாங்க. அதை மீண்டும் வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்காரு. இதே பெரிய சாதனை. கரூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கட்டி கொடுக்கலையா? இதுக்கு முன்னால் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, கட்டி கொடுக்கல. கடந்த 10 ஆண்டு காலமாக ஏடிஎம்கே ஆட்சியில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரம்மாண்டமாக ஒரு 50-60 கோடி ரூபாயில் ஒரு ராயனூர் ரோட்டில் பெரிய பஸ் ஸ்டாண்டு ஒன்று, மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு, கரூருக்கு பெரிய லெவலில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்கிறாரு. கரூரில் மண் ரோடே இல்லாமல் தார் சாலை ரோடு மட்டுமே அமைச்சு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் எங்கள் மாவட்ட செயலாளர், கழக செயலாளர். காலத்துல விஜயபாஸ்கர் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இல்லை, விஜயபாஸ்கர் நிற்கிறனால எந்த பயமும் கிடையாது. நம்ம வேட்பாளர் வெற்றி வேட்பாளர், அமோக வெற்றி வாய்ப்பில் ஜெயிப்பார். முன்னாள் அமைச்சர் பாமாயில் பாஸ்கர் நிற்கிறாருங்க. ஜெயிக்க முடியுமா? அவர் பாட்டில் சொல்லிட்டு இருக்காரு, எங்கள் வேட்பாளர் இல்லாதனால அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, நான் தானே. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கரூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியுமே திமுக தான் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அவர் வந்து அந்த போட்டின்றது வந்து இவர் அண்ணன் போஸ்ட்லேயே ஜெயிச்சிட்டார். அதனால் வந்து போட்டின்றதை விட அவர் வந்து பேசாமல் விளைவிக்கிறது நல்லது. நம்ம வந்து விஜயபாஸ்கருக்கு டஃப்பாக தான் இருக்கும். நம்ம மக்கள் சேவைக்கு செய்வது தியாகராஜன் மட்டும்தான். எழுதுக்கூட பண்ணால் போன டைம் அவர் ஜெயிச்ச ஓட்டை நீங்களும் நினச்சி பாருங்கள். 441 ஓட்டு. ஓகேங்களா? வெறும் 441 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரிசி, பருப்பு, மல்லிகை பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாரு. கொரோனா காலத்துலலாம் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கிறாரு. 4500 பணம் கொடுத்தாரு, வீட்டுக்கு தேடி அரிசி பருப்பு கொடுத்தாரு, எல்லா உதவியும் செஞ்சார். எங்களுக்கு வந்து தியாகராஜர் தான் வேட்பாளர், வந்து உதயசூரியன் வரணும், ஸ்டாலின் வந்து முதல்வராக வரணும். கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அரிசி பொருட்களாக இருக்கட்டும், மற்ற பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு புத்தகமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா டைமில் அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மளிகை ஜாமான் கொடுத்தப்ப எங்கள் அமைச்சர் கூட இருந்து செயல்பட்டாருங்க. இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நடந்துச்சுங்க. தைப்பூசம் நடந்தப்போ வெண்ணமலை கோயிலில் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக 3 நாட்கள் வந்து அன்னதானம் போட்டது அவர் தான். எங்கள் அமைச்சர் கூட இருந்து அன்னதானம் போட்டாருங்க. நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்கள் கொரோனா காலத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்களை நம்மளோட அண்ணன் மாவட்ட கழக செயலரோடு இணைந்து பல லட்சம் குடும்பங்களுக்கு அரிசிகள், எண்ணெய் பொருள்கள், மளிகை ஜாமான்கள் எல்லாத்தையும் மாறி வழங்கினார். வருஷம் தைப்பூசத்துக்கு அவரோட அன்னதானம் தான் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அமோக வெற்றி பெறுங்க. அவர் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது. 100 கன்ஃபார்ம், 100 வெற்றி நம்ம தான். கரூர் தொகுதி மக்கள் ஆர்சி தியாகராஜன் தான் வெற்றி வேட்பாளர். கரூரில் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 100% அவர் தான் ஜெயிக்கிறாருங்க. ஆர்சி தியாகராஜன் தான் ஜெயிக்கிறாரு. இந்த டைம் எங்கள் அமைச்சர் சொன்ன மாதிரி இவர் அதிகபட்சம் 50,000 வாக்குகள் பெற்று ஜெயிப்பார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெறுவார். அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். வெற்றி பிரகாசமாக இருக்குது. இல்லை, காரணங்கள் என்னென்னு சொன்னாங்க, திருக்கோயில்கள் வந்து நிறையா செஞ்சு கொடுத்துருக்காரு. திருப்பணிகள் வந்து கரூர் பழனி முருகன் கோயில் செஞ்சு கொடுத்துருக்காரு, வெண்ணமலை முருகன் கோயில் செஞ்சு கொடுத்துருக்காரு, தாந்தரமலை பெருமாள் கோயில் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம திருக்காம்பலூரில் ஒரு கோயில் லட்சுமி நாராயணசாமி கோயில் வேலையாகிட்டு இருக்கு. அது எல்லாமே முன்னிருந்து இந்த திருப்பணி குழுவில் வந்து சம்மந்தப்பட்டு சிறப்பாக எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. தளபதியோட ஆசியோட, செந்தில் பாலாஜி ஆசியோட இப்போ வேட்பாளர் கரூர் தொகுதியில் 2026 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற வெற்றி வேட்பாளர் ஆசிஎம் தியாகராஜன் அவர்கள் பெரிய வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். கரூர் வளர்ச்சி தொடர நமது வெற்றி வேட்பாளர் ஆசிஎம் தியாகராஜன் அவர்களுக்கு வாக்களிப்பீர். உதயசூரியன்.